தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம். இதோ உனக்கான இன்றைய தேவ செய்தி. என் அன்பின் பிரியமே, எப்பொழுது நடக்கும்? எப்பொழுதுதான் நடக்கும்? எப்பொழுதாவது நடக்குமா? எப்படியாவது நடந்து விடாதா என்றெல்லாம் ஏங்கியே காத்து கொண்டு இருக்கிறாய். கலங்காதே செல்லமே, இப்பொழுது நடக்கும் இந்த காலகட்டம் சற்று கடினமாக தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லா சூழல்களும் உனக்கு எதிர்மறையாக தான் இருக்கின்றது. யாருமே உனக்கு சாதகமாக இல்லை. எதுவுமே உனக்கு சாதகமாக நடப்பது போல இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் இவையெல்லாம் மாயை மட்டுமே, மனிதர்களின் சதி விளையாட்டு மட்டும்தான். இப்பொழுது நீ பார்க்கும் எந்த நிகழ்வுகளிலும், எந்த சூழ்நிலையிலும் உண்மையில்லை கண்மணி. உண்மையாக நடக்க இருப்பது வேறொன்று. அது உனக்கு நன்மையாக மட்டும்தான் நடக்கும். கர்த்தரின் விளையாட்டு அவ்வளவு எளிதாக மனிதர்களுக்கு விளங்குவது இல்லை. இன்பமாக தோன்றும் எந்த நிகழ்வும் முழுமையான இன்பத்தை தருவதில்லை. அதன் பின்னால் அதற்கான துன்ப சூழ்நிலையும் நிச்சயம் இருக்கும். அதே போன்றுதான் துன்பம் என்று நாம் கருதும் ஒன்று நாளை ஒரு பெரும் மகிழ்ச்சியை பரிசாக தரக்கூடும். தேனின் சுவையுடைய பலாப்பழத்தை சுற்றிதான் முட்களை சுமந்த தோள்கள் இருக்கிறதல்லவா? இதுதான் இயற்கையின் நியதி. வெளியே துன்பமாக, கஷ்டமாக, முட்கள் நிறைந்த பாதையாக தோன்றும் ஒரு நிகழ்வை நீ கடந்து செல்லும் பொழுது உள்ளே சுவையான தித்திப்பான பழத்தை அடைவாய். இப்போது உன் வாழ்விலும் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நீ முட்கள் நிறைந்த பாதையை கடந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் சர்வ நிச்சயமாக அழகாக பூத்து குலுங்கும் சோலையை அடைய போகிறாய். உன் பாதை இப்பொழுது எத்தனை கரடு முரடாக இருக்கின்றதோ அத்தனை இனிமை உனக்காக காத்திருக்கும். பலாசுளையை நீ கையில் எடுக்கும் வரை அது உன் கண்களுக்கு புலப்படுவதில்லையே. அதே போன்றுதான் உனக்கான நன்மைகள் உனக்காக காத்திருக்கிறது. இந்த கடினமான பாதையை நீ கடக்கும் வரை அந்த நன்மைகள் உன் கண்களுக்கு புலப்படாது. என் பாதை கடினமாக இருக்கின்றது, எனக்கு எந்த நன்மையும் நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே நடந்து கொண்டு இருக்கிறாய். அதனால்தான் இந்த பாதை இன்னும் கடினமாக உனக்கு தோன்றுகிறது. அதை விடுத்து எனக்காக தித்திப்பான வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது என்று நினைத்து கொண்டே கடந்து வா. உன் மனம் குளிரும் எதிர்காலத்தை அடைய போகிறாய் என்று நினைத்து கொண்டே இந்த பாதையை கடந்து வா. அப்பொழுதுதான் இந்த பாதையின் கடினம் சற்று இலகுவாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. உன்னை ஒரு நல்ல வாழ்விற்காக நான் அழைத்து சென்று கொண்டு இருக்கிறேன். எந்த சிரமமும் இல்லாமல், எந்த சோதனைகளையும் கடக்காமல் ஒன்றை நீ அடைய முடியாது கண்மணி. அவ்வாறு நீ அடைந்து விட்டால் அதில் ஒரு உண்மை தன்மை இருக்காது. அது நிலையானதாகவும் இருக்க வாய்ப்பில்லை. இந்த மனித வாழ்க்கையில் ஒன்றை உறுதியாக புரிந்து கொள். நீ எத்தனை கஷ்டப்படுகிறாயோ அத்தனைக்குமான பலன்களை ஒன்று விடாமல் அனுபவிப்பாய். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும், நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கில் எடுத்து கொள்ளப்பட்டு வருகிறது. எல்லாவற்றிற்குமான பிரதிபலன் உனக்கு கிடைக்காமல் போகாது. இது எதுவுமே புரியாமல் நான் இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்பா, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று கதறிக்கொண்டு இருக்கிறாய்.
என் தங்கமே, நீ வெளியே இருக்கும் முட்களை பார்த்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் நானோ உள்ளே இருக்கும் தித்திப்பை உனக்கு தர காத்திருக்கின்றேன். முட்களுக்கு பயந்தால் தித்திப்பை நீ அடைய முடியாதல்லவா? வா மகளே, ஏற்கனவே பாதி தூரத்தை நீயாக கடந்து விட்டாய். மீதி தூரத்தை என் துணை கொண்டு சுலபமாக கடந்து விடுவாய். எத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு உனக்கான வழியை இடைமறித்தாலும், உனக்கான கதவை மூடிவிட்டாலும், இந்த அப்பா துணை கொண்டு அத்தனை பேரையும் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். யார் என்ன சொன்னாலும் நீ பயப்படாதே, பதறாதே. உன் வாழ்க்கையில் நீதான் ஜெயிப்பாய். ஏனெனில் நீ என் பிள்ளை. நீ ஜெயிக்க பிறந்த என் பிள்ளை. நான் இருக்கும் பொழுது தோல்வி உன்னை தழுவாது. எனவே இப்பொழுது நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து பதற்றப்பட்டு கொண்டு இருக்காதே. நடக்காமல் போய்விடுமோ என்றெல்லாம் பயப்படாதே. உண்மையில் நடப்பது உனக்கு நன்மை மட்டும்தான். அதையும் நடத்தி கொண்டு இருப்பது நான். பயப்படாதே. ஆமேன்.